மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டது. அது வேறு யாரும் இல்லை, நாம் தாவேக கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே ஆவார். இல்லை இல்லை இல்லை, மீண்டும் திமுகவே தன் ஆட்சியை பதித்துள்ளது. கண்டிப்பாக இல்லை மக்களே, இதில் மாற்று கருத்து நடந்திருக்கிறது. அதிமுக பெரிய சாதனையை படித்து நிறைய தொகுதிகள் வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆகுகிறார் தமிழகத்தில். அப்படி 3 பேருக்கும் மாறி மாறி பார்த்திங்கன்னா கருத்து கணிப்பை கூறியிருக்கிறது. நிறைய பேர் கூறியிருக்கிறார்கள். ஆகையால் இதில் யார் அடுத்த முதலமைச்சர் என்று பார்த்திங்கன்னா இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் தெரிந்துவிடும். ஏனென்றால் பல கட்சிகளை பார்த்திங்கன்னா கூட்டணியில் வைத்திருக்கிறது திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும். ஆனால் இந்த இரு கட்சிகளுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று போட்டியிடுவதுதான் தாவேக கட்சி. தாவேக கட்சி அதிக வாக்கு வித்தியாசத்துடன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் அவர் அப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார். எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் வகையில் அவர் பல கோயில்கள், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு மஸ்ஜித், கிறிஸ்டியன்கள் இருக்கக்கூடிய சர்ச், அனைத்து விதமான கோயில்களுக்கும் மதம் வெவ்வேறாக இருந்தாலும் சரி அவர் வாக்குகளை அந்த அளவிற்கு சேகரித்தார் நமது தாவேக தலைவர் விஜய். ஆகையால் இதனாலே பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் அவர்களுக்கு ஆதரவளித்ததாக தகவல்கள் வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து பல பேர் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க மட்டும் பல பேர் வந்திருந்தார்கள். இது ஒரு மிகப்பெரிய பார்த்திங்கன்னா வியப்பான செயல்தான் என்று கூறுவேன். ஏனென்றால் இத்தனை வருட காலமாக நான் வந்ததே கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள், விஜய் அண்ணா, எங்கள் அண்ணா கூறியதற்கு நாங்கள் வருவோம் என ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஊர் சேர்ந்தால் எவ்வளவு பேர் இருப்பார்களோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா மக்கள் வெளிநாடுகளில் இருந்து தன் வாக்குகளை சொந்த ஊரில் போயிட்டு தாவேகாவுக்குத்தான் நாங்கள் வாக்களித்தோம் என கூறியிருக்கிறார்கள். இதுவே தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறிவிட்டது. ஆகையால் அடுத்த முதலமைச்சர் யார்? விஜய் விசஸ் ஸ்டாலின் விசஸ் எடப்பாடி. 2026 தேர்தல்களின் முடிவுகளை என்னென்ன மாற்றங்கள் நிலவும் என பொறுத்திருந்து காண்போம். ஓகே மக்கள், அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.